ஸோ இந்த வீடியோ யாருக்காகுதுன்னா, இந்த வீடியோ மோர் தென் 4, 5 டேக்குக்கு மேலே போயிருச்சு. ஸோ இந்த வீடியோ யாருக்காகுதுன்னா, ட்ரேடிங்கில் வந்து அதாவது பைனரி ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக வர முடியுமா? கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா? பைனரி ட்ரேடிங் ரியல் தானா? அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பைனரி ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், என்னோடய வீடியோஸில் வந்து எடிட்ஸ் இருக்காது, கட்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் இங்கே வந்து என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். இதில் வந்து எடிட்ஸோ இதுவோ போடுறதுக்கான ஒரு அது தேவையில்லாதது ஒன்று இந்த ட்ரேடிங்க்கு. ஸோ நான் எப்போவும் வீடியோ ஆரம்பத்தில் சொல்கிறது என்னென்னா, என்றைக்கும் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இண்டிகேட்டர்ஸ் வந்து பாஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் என்ன அப்படின்றத வந்து யூகிக்கவே முடியாது. சில பேர் இண்டிகேட்டர்ஸில் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ இருக்குது. நீங்கள் பைனரி ட்ரேடிங் அடிச்சிங்கனால உங்களுக்கு இது தான் வரும். ஸோ இது பின்னாடிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் ஆகுவீங்க. ஒன் மோர் திங், என்னுடைய லிங்க்கில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீ சிக்னல்ஸ் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க வைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நான் வந்து மேலும் மேலும் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மூஞ்சியை காமிச்சு வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் உண்மையாக அப்படி தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தான் வந்து நாமத்தை போட்டிருக்கேன், ஆனால் உங்களுக்கு யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, தப்பே கிடையாது. பட் இது ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுடைய நாலேஜ் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரேடிங் மூலிமா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லேர்னிங்ஸ் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். லைக் தட் நான் அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் ட்ரேடிங் கற்றி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கூடிய விஷயம் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் பணம் வந்து கையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அந்த பணம் நீங்கள் லிங்க்ஸ் மூலிமா வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஸ்கேமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏன்னா பண்ணுறதே ஸ்கேம் தான். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ட்ரேடிங்கே ஸ்கேமு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. அது பின்னாடி இந்த லிங்க்ஸ் கொடுக்குறவங்க பின்னாடி, சிக்னல்ஸ் கொடுக்கும் பின்னாடிலாம் வந்து போகாதீங்க. உங்களுக்கு நாம் தடிச்சு விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா அவன் எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்ப்போம். ஸோ வீடியோ ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பைனரி ட்ரேடிங் வந்து இல்லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இது பொறுத்த வரைக்கும் லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. ஸோ நான் என்றைக்கும் நினைக்கிறது என்ன, இது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவன் ஃபாரெக்ஸ் வந்து ஸ்கேமு, அதெல்லாம் வந்து உண்மையாக கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஃபாரெக்ஸ் பண்ணுறவன் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய மேனிப்புலேஷன் நடக்கும், கேப்ஸ்லாம் இருக்கும், நல்லாவே இருக்காது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுக்குள்ளே 4 பேர் இருக்கிறவன் வந்து பைனரி ட்ரேடிங்கில் ட்ரேடிங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஸோ சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு விஷயத்தில் உங்களால் வந்து, அதாவது ட்ரேடிங்கில் நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ட்ரேடிங்கில் ஒரு விஷயத்தில் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியுது அப்படின்னா வந்து மற்றவன் பேச்சு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிடலாம். ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அவன் வந்து ஸ்கேம்னு சொல்லிட்டான், அப்போ இது வந்து ட்ரேடிங்கே கிடையாதா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க தயவுசெய்து. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் உங்களால் வந்து அதில் சம்பாதிக்க முடியும், நான் சம்பாதிக்கிறேன் அதில் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு அதில் சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. கேம்பிளிங், இந்த காட்டு இதெல்லாம் வளர்கிறாங்களே, ஸோ அந்த கேம்பிளிங்லேயும் வந்து சம்பாதிக்கிறதுக்கான மெத்தோடு இருக்குது. அவங்களாம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி வந்து அழகாக வந்து சம்பாரிச்சிட்டு போவாங்க. ஸோ கேம்பிளிங்லேயுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் ஒன்ஸ் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு கான்ஃபிடன்ஸில் நீங்கள் பாட்டுக்கு வந்து மற்றவங்களாம் பார்க்கவே தேவை, நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதில். ஸோ உங்களுக்கு இப்போ டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது யூஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுள் ஆகிடுவீங்க அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. கோர்சஸ் செல் பண்ணுவாங்க, நிறைய இருக்குது. நான் என்றைக்கும் ஒன்று சொல்கிறது என்னென்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் 2-3 வருஷம் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து கோர்சஸ் வாங்க தேவையில்லை. உங்களுக்கே வந்து ஒரு செட்டப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னும் போது நீங்கள் கோர்சஸ் எகெயின் போய் வந்து வாங்கி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அந்த இடத்துல டெக்னிக்கலாக நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும் உங்களுக்கு. நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட் இப்படி தானே போகும், ஆனால் இவர் என்ன இப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் என்றைக்கும் சொல்கிறது, உங்களுக்கு இந்த 2-3 வருஷம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவராக இருக்கிறீங்கன்னா, கோர்ஸ் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்குறதுக்கான அவசியம் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுதுங்க. பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் கோர்சஸ் வாங்கி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு கோர்ஸ் வாங்கி லேர்ன் பண்ணுறீங்கன்னா, லேர்ன் பண்ணோடனே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுள் ஆகிட மாட்டீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நீங்கள் காலேஜ் முடித்தோடனே உங்களுக்கு எடுத்து பெரிய இடத்துல வந்து வேலையை கொடுத்துருவாங்களா? ஐ மீன் ஒரு பெரிய மேனேஜரோ அது மாதிரி எதாவது எடுத்தோடனே கொடுத்துருவாங்க இல்லையா? கீழேருந்து ஒவ்வொன்றா தான் நீங்கள் கற்றுக்கிட்டு வருவீங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும்
நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் தான் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டில். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர் இல்லைனா 1.5 இயர்ஸ் வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுடைய சார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து. ஸோ அந்த சார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிறது கோர்ஸை வாங்கினாலே நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்பவே தப்பானது. ஒரு கோர்ஸை வாங்குறீங்கன்னா அதை படித்து முடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவே ப்ராக்டிஸ் பண்ண தான் அது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி ப்ராஃபிட்டபுள் ஆகணும், அது நான் ஆனேன்ல. ஸோ அதுக்கு அது எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத வச்சு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு கோர்சஸ்லாம் வாங்கினவன் தான். அது நான் வந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டேன் இது மாதிரி பண்ணால் கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணதை வச்சே நான் வந்து கொண்டு போக ஆரம்பித்தேன். 1.5 இயர்ஸ் நியர்பை நான் வந்து நானே ஜஸ்ட் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்து எனக்கு நானே ஒரு 3 செட்டப்ஸை க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு அந்த 3 செட்டப்ஸ் கிடச்சா மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படின்ற ஒரு செட்டப்பை நான் வந்து இந்த 1.5 இயரில் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இங்கே வந்து ஃபுல்லாமே வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் என்றைக்கும் சொல்கிறது டெக்னிக்கல் அனலைஸ், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் மைண்ட் செட், இந்த 3 வந்து உங்களுக்கு செயின். இந்த 3 ஒட்டுக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டாலர்ஸ், அதாவது பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். இதில் டெக்னிக்கல் அனலைசஸ்லாம் உங்களால் அனலைசஸே பண்ண முடியாது. மணி மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா உங்களால் மணியை வந்து கையிலேயே இருக்க முடியாது, ஈஸியாக செலவாயிடும். மைண்ட் செட் இல்லைன்னா இதுவுமே ஆகாது. ஸோ ஒன்று இல்லைன்னா மொத்தமாக போடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். டெக்னிக்கல் அனலைஸ் நாலேஜ் இருக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், பேஷன்ஸ் இது மாதிரி இருக்குல்ல அதுவும் இருக்கணும், அதே மைண்ட் செட்டும் அதுவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் இதை வந்து பிடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ட்ரேடிங்கில் வந்து எதெல்லாம் முக்கியமானதுன்னு. ஸோ டெக்னிக்கல் அனலைஸ், மணி மேனேஜ்மெண்ட், மைண்ட் செட், இந்த 3மே வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு பைனரி ட்ரேடிங்னா என்ன, அண்ட் தென் அதுக்கு முன்னாடி எதுலெல்லாம் நம்ம போய் விழுந்துடக்கூடாது, இந்த இண்டிகேட்டர்ஸ் சிக்னல்ஸ்லாம் இருக்குல்ல அதிலெல்லாம் போய் விழுந்துடக்கூடாது. அண்ட் தென் பைனரி ட்ரேடிங்னா ஸ்கேமா இல்லையா அப்படின்றது நானே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. நம்மளால் சம்பாதிக்க முடியாதுன்னா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ அப்படி சம்பாதிக்கணும்னு நம்மளுக்கு தேவையானது இந்த டெக்னிக்கல் அனலைஸ், மணி மேனேஜ்மெண்ட், மைண்ட் செட். இதுக்கெல்லாம் டைம் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். 1.5 இயர்ஸ் to 2 இயர்ஸ் மினிமம் எடுத்துக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ நான் வந்து எனக்கு கிடச்ச ஃப்ரீ டைம்ஸ் நிறையவே நான் வந்து இதெல்லாம் இருந்திருக்கேன். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வந்து நான் சார்ட்லேயே தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்து கற்றுக்கிட்டனால தான் இப்போது என்னுடைய சேலரிக்கு ஈக்குவலாக நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என் சேலரி வந்து 20,000னா நான் மந்த்லி ஒரு 20,000 எடுத்துகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக என்னோடய சேலரிக்கு ஈக்குவலாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிறது, ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாமா, நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்? தயவுசெய்து ஒரே ஒரு ஒப்பீனியன் தான் சொல்லுவேன், அது நம்மளுக்கு தேவையில்லாதது, நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது. உங்களால் வந்து ஃபுல் டைமாக பண்ண முடியாதுன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு நாள் லாஸ் ஆச்சு, 2 நாள் லாஸ் ஆச்சு, 3 நாள் லாஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மைண்ட் செட் நான் அதுக்கு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குமான்னு கேட்டால் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ நம்மளுடைய மணி கேபிட்டலை விட மைண்ட் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த மைண்டு கேபிட்டல் வந்து எப்போவுமே வந்து 100லேயே இருக்குமான்னா கிடையவே கிடையாது. நீங்கள் சில நாள் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்களே, காலையில் எழுந்திரிச்சு சில விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்வீங்க, ஒரு மத்தியானம் வரைக்கும் செய்வீங்க. சாயந்தர டைம் அப்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்போம், உங்களால் முடியவே முடியாது. உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது, உங்கள் மைண்ட் ஒத்துழைக்காது. அப்போது அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா மைண்ட் கேபிட்டல். உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஃபுல்லாமே ட்ரைன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களால் சார்ட்டில் உட்கார முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களால் உங்கள் மணியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். அதெல்லாம் எதனாலனா மைண்ட் கேபிட்டலை பொறுத்தனால தான். அதனால தான் என்றைக்கும் சொல்கிறது, தொடர்ந்து ஒரு 3 லாஸ் வந்து வருதா, அல்லது உங்களால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அப்போ 3 லாஸத்தோடய கட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது மாதிரியான ரூல்ஸ்லாம் அதுக்காக தான் ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பைனரி ட்ரேடிங்னா என்ன. அண்ட் தென் பைனரி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கேம் பின்னெல்லாம் போகாமல், இந்த இண்டிகேட்டர்ஸ் லிங்க்ஸ் பின்னெல்லாம் போகாமல் ப்ராப்பராக டெக்னிக்கல் அனலைசஸ்லையும் அந்த
மணி ஆரம்பத்துலேருந்தே இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும். இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் விட ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நிறைய லாஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் போதுண்டா சாமியை நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய இருக்குது இந்த ட்ரேடிங்கில், ஈஸி கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தன் லாஸ் பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட் ஆகும். ஓகேங்களா? அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் இழந்திருப்பான். அதனால தான் ப்ரோக்கர் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறான். எல்லாருமே இங்கே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ப்ரோக்கர் வந்து காசு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் எல்லா ட்ரேடிங்லேயும். ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஸோ நிறைய பேசியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நாலேஜை வந்து நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டெக்னிக்கல் அனலைசிஸ் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் தென் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 தான் முக்கியம் நம்மளுடைய பைனரி ட்ரேடிங்கில். சில பேர் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு, அதாவது இம்பேலன்ஸு அப்படின்னு சொல்லுவானுங்க. சில பேர் வந்து ட்ரெண்டு, அதாவது ஒன் ஹவர் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து க்ரீனாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணிட்டு சில ப்ரைம் வந்து சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த 1 நிமிஷம் கேண்டில் போய்ட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50-50 தான். ப்ராஃபிட்டபுளாக இருக்க சான்சஸே இல்லை. நீங்கள் சில ட்ரேட் வின் பண்ணுவீங்க, சில ட்ரேட் லாஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டலுக்கு தான் ட்ரேட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டலுக்கு மேலே போகுமா கீழே போகுமா, அவ்வளோதான். அப்போ அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா பாஸ்ட்டு உள்ள ஒரு ட்ரேட்ஸை வந்து, அதாவது பாஸ்ட் கேண்டல்ஸை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பாஸ்ட்டாக வரக்கூடிய கேண்டல்ஸ் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு இந்த ஃபாரெக்ஸு, இந்த இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸு, ஓகே, அவங்களாம் வந்ததுன்னா இந்த டிபியை போட்டுட்டு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸு 1 ஹவர் கேண்டிலில் போய் பார்ப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல். ஆனால் இது பைனரி ட்ரேடிங்க்கு சுத்தமாக யூஸ்ஃபுல்லே கிடையாது. முழுக்க நீங்கள் வந்து லாஸ் தான் அதிகமாக லாஸ் ஆகும். எனக்கு கேட்டால் 50-50 தான் நான் சொல்லுவேன். ஸோ அது பின்னால் போகாமல் சைக்காலஜி புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. பைனரி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் மணி மேனேஜ்மெண்ட், மைண்ட் செட், டெக்னிக்கல் அனலைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருந்தால் அழகாக உங்களுடைய சேலரிக்கு ஈக்குவலாக நீங்கள் ரன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய கருத்து. நான் என்னுடைய பாஸ்ட்டில் எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அண்ட் தென் நான் எப்படி லேர்ன் பண்ணி நான் எப்படி இது வரைக்கும் வந்தேன், எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வச்சு தான் நான் இதை வந்து சொல்லியிருக்கேனே தவிர இது ஒன்றும் கற்பனைலாம் கிடையாது. நான் இப்படி வந்து தான் நான் வந்து இப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ எடுத்துக்கிறதுங்க விஷயம். இதுக்கு மேலே நீங்கள் முடிச்சு ஓகே இதுதான் இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி போயிடணும். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அடுத்த வீடியோ போயிட்டு இவன் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டான், இவன் வந்து லிங்க்கு கொடுக்குறான் அப்படின்ட்டு போனீங்கன்னா லாஸ் ஆகிறது நீங்கள் தான். ஸோ இது மாதிரி வீடியோஸு யூடியூப்பில் கிடைக்கிறது ரொம்பவே ரேர். ஸோ கிடச்சவன் பார்த்தவங்களாம் வந்து உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் போடுங்க. லைக்கும் வரதில்லை, இதுவும் வரதில்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.